ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமியா. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவா டுட்டோரியல் சீரிஸ் கண்டினியூ பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 6 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் உள்ள லூப்ஸ் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் வந்து லூப்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இருக்குது, லூப்ஸ்னால் என்ன, லூப்ஸ் ஏன் நமக்கு தேவைப்படுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தியரட்டிக்கல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடிங்குள்ளே போய் சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ், ஜாப் இன்டர்வியூ வீடியோஸ் இது எல்லாமே வீக்லி வந்துட்டே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ முதல்ல ஜென்ரலாக லூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமில் 1லேருந்து 100க்குள்ளே நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் 1 அப்படின்னு போடுவோம். அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் 2, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் 3, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் 100 வரைக்கும் நம்ம போட போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போட்டால் இந்த சாதாரண ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம கோட்ல வந்து 100 லைன்ஸ் கிட்ட ஆட் ஆகிடும். கரெக்டாக? நம்மளோட கோடோட சைஸும் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். அதை படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெப்படிட்டிவான டாஸ்க்கெல்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் லூப்ஸ் அப்படின்ற கான்செப்டே ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி பார்த்துடலாம். லூப்ஸ் அப்படின்னா என்னென்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிப்பீட்டட்லி while some condition evaluates to true. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிப்பீட்டட்லி. ஸோ நம்ம ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்ணுறோம், இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அந்த டெஃபினேஷனோட செகண்ட் ஹாஃபில் பாருங்கள், while some condition evaluates to true. நீங்கள் கேட்கலாம், இங்கே எங்கே நம்ம கண்டிஷன்லாம் பார்க்குறோம், சும்மா பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. எல்லா லூப்லேயுமே இன்ஹரண்ட்டாக ஒரு கண்டிஷன் வந்து இருக்க போகுது. கண்டிஷனே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து லூப் இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம லூப் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல முடியணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்லேயே எடுத்துக்கோங்க. 1லேருந்து 100 பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? இந்த 1லேருந்து 100 அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் கண்டிஷன். அதாச்சும் நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 1க்கும் 100க்கும் நடுவில் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த லூப்போட கண்டிஷன். ஸோ லூப்ஸ் வந்து ஜென்ரலாக இவ்வளோ தாங்க. ஸோ இது ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். லூப்ஸ் வந்து ஜாவாவில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது கைஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, இல்லை என்னோட பைத்தான் கம்ப்ளீட் டுட்டோரியல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் இந்த லூப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லூப்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் காமனாக இருக்க போகுது. இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு கோடிங் போயிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப், செகண்ட் வந்து ஃபார் லூப், டூ வைல் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார் ஈச் லூப்பை வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக 4 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லூப்பும் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டக்குன்னு கோடில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இங்கே n அப்படின்ற இன்டீஜர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 பிரிண்டெல்என் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா n+1, n+2, n+3 அதாச்சும் 1, 2, 3, 4 அப்படின்னு வரணும். ஸோ அதுதான் இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ இதே 1, 2, 3, 4 வந்து இந்த மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் யூஸ் பண்ணாமல் ஒரு லூப் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த எல்லா லூப்புக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் லூப். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த நான் 2 ஸ்லாஷ் போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, இது வந்து ஒரு கமெண்ட் கைஸ். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு கம்பைல் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பைலர் வந்து கண்டுக்கவே கண்டுக்காது. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ ஒயில் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒயில் லூப்போட சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஒயில் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதுக்குள்ளே நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இந்த லூப் வெளியில் வரணும், இல்லை எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு வந்து கண்டிஷன் என்னவாக இருக்கும் நீங்களே பாருங்கள். ஸோ n வந்து 1 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், 1, 2, 3, 4 தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ 1, 2, 3, 4 நமக்கு வரணும்னா n வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கணும். கரெக்டாக? அதாச்சும் n வந்து 1ல் இருக்குது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா 4 ஆர் அதோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். ஸோ இப்போ உள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரே ஒரு லைன் எடுத்து போட போகிறோம் கைஸ்.
ஸோ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் என். ஸோ இதை மட்டும் நம்ம போட்டால் போதும். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இப்போ நான் இதை அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். இப்போ வந்து அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா லூப் வந்து இன்ஃபினிட் டைம்ஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த என் வந்து ஒன்னா இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம செக் பண்ணுறது வந்து என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 வந்து ட்ரூவாக தான் இருக்க போகுது. ஸோ உள்ளே வந்துடும் கரெக்டாக. உள்ளே வந்து ஒரு தடவை பிரிண்ட் ஆகிடும். ஸோ என் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்த டைம் வரும்போது பாருங்க என் வந்து மாறவே இல்லை கரெக்டாக. போன தடவை என்ன இருந்துச்சோ அதே தான் இப்பயும் என்ன இருக்கு. ஸோ இப்பயும் கண்டிஷன் என்னவா இருக்கும், 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். இப்பயும் ட்ரூவா இருக்க போது திரும்பி 1 பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும்போது இன்ஃபினிட் லூப் போயிட போகுது. ஸோ இந்த ஒன்னே வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும், நம்ம டெர்மினல் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என் அப்படின்ற யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1 இப்படின்னு போடுறது மூலமா நம்மளோட என் வேல்யூ வந்து ஒரே வேல்யூலேயே ஸ்டே ஆகாமல் இருக்கும். ஸோ முதல்ல 1 இருக்கும், அப்புறம் ஒரு தடவை பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என் வந்து 2 ஆகிடும், அப்புறம் 3 ஆகிடும், அப்புறம் 4 ஆகிடும். ஸோ நம்ம என்ன வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணுறோமோ அதோட நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒயில் லூப்க்கு மட்டும் இல்லை, ஃபார் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் ஈச் லூப் எல்லாத்துக்குமே நம்ம இந்த லூப்குள்ளே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறோமோ அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் வேரியபிள் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலமாக தான், இன்க்ரிமெண்ட்டுன்னு இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன்க்கு அப்புறம் ஒவ்வொரு தடையும் 1 2 3 4 இங்கே வந்து நம்ம 1 2 3 4 பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 1 2 4 8 10 இந்த மாதிரி 2ஓட டேபிள் மல்டிப்ளிகேட்டிவ் டேபிள் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டுட்டு ஒவ்வொரு தடையும் n + 1 பண்ணாமல் n is equal to n into 2 அப்படின்னு போட போகிறோம். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் n 1 இருக்கும், அப்புறம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இன்ட்டு 2 போடும்போது 2 ஆகிடும், அப்புறம் இன்ட்டு 2 4 இன்ட்டு 2 8. ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் வேரியபிளை நம்ம நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறது மூலமாக நம்ம லூப் இன்ஃபினிட் டைம்ஸாக ரன் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ண முடியும், நமக்கு வேணுன்ற மாதிரியும் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம வந்து நார்மலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போட்டு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 4 லைன் தான் எடுத்துச்சு இல்லையா. ஸோ 1 2 3 4 4 லைன் கோட்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ நீ எழுதியிருக்கிற லூப் கூட உனக்கு 4 லைன் ஆகுது. இப்போ உனக்கு அந்த முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து நான் ஈஸியாக பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் 1 2 3 4 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இன்கேஸ் உங்களோட கொஷின் வந்து ஒரு 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ சிம்பிளாக எந்த இன்டர்வியூலும் கேட்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் உங்களோட கொஷின் வந்து நீங்கள் 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1000 லைன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எல்லாம் எழுதுறதுக்குள்ள அடுத்த நாள் காலையிலேயே வந்துடும். ஸோ அதனால தான் லூப்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த 10க்கு பதிலாக நீங்கள் 1000 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும், இதே 4 லைனே 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் வேலை செய்தான்னு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கே அவுட்புட்டும் வருது. ஃபார் லூப் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலையே பாப்புலரான லூப் கேஸ். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா எந்த ஒரு லூப்பை தாண்டியும் இந்த ஃபார் லூப் தான் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒயில் லூப் மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ ஃபாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா சின்டெக்ஸ் வந்து லைட்டாக மாறப்போகுது. ஸோ இங்கே வந்து ஃபார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம் கீவேர்டு. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி n ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே கண்ட்ரோல் வேரியபிளை நம்ம ஃபார் லூப்குள்ளேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் i ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த i தான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ இந்த இன்ட் i ஈக்குவல் டு 1 அப்படின்றத நீங்கள் லூப்குள்ளேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயில் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லூப்பில் இனிஷியலைஸ் பண்ண முடியாது, கண்டிஷன் மட்டும் தான் போட முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் இருக்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணோம். பட் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளேயே இனிஷியலைஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளோட கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் i லெஸ் தேன் 4 5 எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ 5ன்னு போட்டுக்கிறேன். இப்போது i லெஸ் தேன் 5 செக் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ செக் பண்ணும்போது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், i லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா i ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ். i ப்ளஸ் ப்ளஸ்னால் ஒன்றும் இல்லை, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ i ப்ளஸ் ப்ளஸ்னு போடும்போது i வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஸோ i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1 போடுறோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. ஸோ i ப்ளஸ் ப்ளஸ் இப்போ உள்ளே என்ன பண்ண போகிறோம்னா எப்பவும் போல் பிரிண்ட் பண்ண போகிறோம்.
இப்போ நீங்க கேட்கலாம், இதுல வந்து இன்ஃபினைட் லூப் போகாதா? நம்ம இந்த மாரி மாடிஃபையே பண்ணலையே அப்படின்னு. ஸோ அதுதான் ஃபார் லூப்போட அட்வான்டேஜ். இந்த ஃபார் லூப்போட ஸோ இந்த ஃபார் லூப்ன்னு நம்ம எழுதும்போதே எல்லாமே இதுலயே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பிகினிங் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டோம். என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னு சொல்லிட்டோம். எப்படி மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்ஃபினைட் லூப் வந்து பிரச்சனையே இல்ல. ஸோ இத வந்து நம்ம டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துரலாம். நீங்க பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 1 வருது. என்னடா இன்கிரிமென்ட்டே ஆவலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில்லியான மிஸ்டேக் ஒண்ணு பண்ணியிருந்தேன். இங்க வந்து பாருங்க, ஃபார் லூப்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது வந்து ஐன்ற ஒரு வேரியபிள். ஆனா நான் பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, மறந்து போய் n பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ nன்றது வந்து என்ன? ஆல்ரெடி 1 தான் இருக்கு. ஸோ நம்ம லூப்ல அத தொடவே இல்ல. ஸோ எப்பவுமே அது 1 தான் இருக்க போது. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு பிரிண்ட் ஆறதுக்கு பதிலா 4 தடவ வந்து நம்ம எண்ணே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக். ஸோ இது வந்து நான் எடிட் பண்ணல. ஏன்னா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் இது புரியும். ஸோ இப்போ இந்த எண்ண எடுத்துட்டு அப்படின்னு போட்டுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஃபார் லூப் கைஸ். ஸோ இப்போ வந்து டூ வைல் லூப்க்கு போயிடலாம். ஸோ டூ வைல் லூப் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு லூப் கைஸ். ஸோ இத வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா இது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஒண்ணும் கிடையாது. ஃபார் லூப், வைல் லூப்லயே நீங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். இதுல ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்லயே தெரியும். டூ வைல் அதாச்சும் முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம கண்டிஷன் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னே செக் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆ இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து n வந்து 1ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்ப n கூட நம்ம வந்து ஒரு 10 ஆட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேண்டமா. ஸோ n n+10 அப்படின்னு ஆட் பண்ண போறோம். எப்ப ஆட் பண்ணணும் அப்படின்னா, வைல் n is less than 20 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ இங்க வந்து செமிகோலன் வரும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் கைஸ். ஸோ டூ என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் இங்க போட்டுக்க போறோம். வைல் என்ன கண்டிஷனோ அது. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் முடியும் போது செமிகோலன். யூசுவலா வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான் செமிகோலன் வரும் இல்லையா? ஸோ இந்த டூ வைல் அப்படின்றது வந்து ஃபுல்லா ஸோ இந்த டூ வைல் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால கடைசியில வந்து ஒரு செமிகோலன் வரப்போகுது. ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ் கைஸ். ஸோ இப்போ வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை பார்த்துட்டு அடுத்த டைம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து n வந்து 1 இருக்கு இல்லையா? ஸோ n வந்து 1 இருக்கும். ஸோ அதில வந்து 10 ஆட் பண்ணும்போது 11 அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த 10 ஃபர்ஸ்ட் டைம் ஆட் ஆகும்போது இது எந்த கண்டிஷனுமே செக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஆட் ஆயிடும். ஸோ 11 ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் வந்து பார்க்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் எப்படி இருக்கும்னா 11 லெஸ் தேன் 20 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரூ அப்படின்றதுனால திரும்பி டூக்கு போகுது. ஸோ இப்போ என்ன ஆக போகுது? 11 இருந்தது வந்து 10 ஆடும்போது 21 அப்படின்னு ஆயிடும். ஸோ இப்போ 21 அப்படின்றதுனால இப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது 21 லெஸ் தேன் 20ன்றது வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆயிட போகுது. கரெக்ட்டா? ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது வெளியில வந்துற போகுது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நடந்துரும். கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடியே அப்படின்றது. அத வந்து எப்படி நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இங்க வந்து வேணும்னே நம்ம தப்பான ஒரு கண்டிஷன் குடுக்கலாம். ஸோ n லெஸ் தேன் 0 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாரி n வந்து மினிமம் வேல்யூ அதாச்சும் ஸ்டார்ட்டிங் வேல்யூவே 1 தான் இருக்கு. ஸோ 1 லெஸ் தேன் 0 வந்து கண்டிப்பா ஃபால்ஸ் தான். கரெக்ட்டா? ஆனா இப்போ வந்து நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன வேல்யூ வருதுன்னு நீங்க பாருங்க. ஸோ அப்போ வந்து டூ வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் கைஸ். பார்த்தீங்களா? நம்ம n பிரிண்ட் பண்ணும்போது 11ன்னு வருது. 1ன்னு வரதுக்கு பதிலா 11ன்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள இருக்கிறது வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடும். கண்ண மூடிட்டு இது நடந்துரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே செக் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 11ஆ மாறிடும். அதுக்கப்புறம் தான் 11 லெஸ் தேன் 0 அப்படின்ற கண்டிஷனே செக் ஆகும். கரெக்ட்டா? ஸோ 11 லெஸ் தேன் 0 வந்து ஃபால்ஸ் அப்படின்றதுனால வெளியில வந்துற போது நம்ம 11 பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டூ வைல்க்கும் மத்த லூப்ஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் அதாச்சும் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்க்கு இங்க வரப்போறோம். ஸோ என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இத வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. இல்ல அத வந்து ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஸ்ட்ரிங் அரே ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ ARR அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நியூ ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம சேனல் நேமே போட்டுக்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு ஸ்ட்ரிங் அரே இருக்கு கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றோம். ஆக்சஸ் பண்ணி சும்மா பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலான ஃபார் லூப் வச்சு போட்டு பார்க்கலாம். ஸோ இதை நான் அதை காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன்.
ஏன் காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னு கேட்காதீங்க கைஸ். நான் வந்து ஒரு வாழப்பழ சோம்பேறி. ஸோ இது வந்து இப்படி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 அப்படின்றத மாற்றிட்டு ஏஆர்ஆர் டாட் லெங்த் அப்படின்னு போட போகிறோம் கரெக்டாக. ஏன்னா இந்த அரேவோட லெங்த் வரைக்கும் ஃபுல்லாக போகணும். ஸோ அதுக்காக ஏஆர்ஆர் டாட் லெங்த்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால ஐயும் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ள வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 5 அப்படின்னு சும்மா பிரிண்ட் பண்ண போகிறோம். கேஸ் உங்களுக்கு அரேஸ் பற்றி தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஜாவா அரேஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, லெங்த் வந்து நம்ம அரேக்கு எடுக்கும்போது இந்த பிராக்கெட் வராது கேஸ். ஸோ அதை வந்து தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ லெங்த் வந்து பிராக்கெட் வந்து வெறும் ஸ்ட்ரிங்கோட லெங்த் எடுக்கணும்னா தான் இந்த பேரந்தசிஸ் வரும். ஸோ அரேவோட லெங்த் வந்து ஏஆர் டாட் லெங்த் போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இதே வந்து ஒரு ஃபார் என்ஹான்ஸ் லூப் இல்லை ஃபார் ஈச் லூப் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் ஸ்ட்ரிங் ஏதாச்சும் வச்சுக்கலாம், ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ இன், ஸோ இந்த கோலன் வந்து எப்படி படிக்கணும்னா இன் அப்படின்னு படிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் பைத்தான் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாகவே புரியும். ஸோ ஃபார் ஸ்ட்ரிங் ஏ இன் ஏஆர்ஆர் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் 5 பதிலாக ஏ பிரிண்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் கைஸ். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ரிசல்ட் தான் வருது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் யூஸ்வலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கலெக்ஷனோ இல்லை ஒரு அரே லைக் ஆப்ஜெக்ட்டோ ஏதாச்சும் நிறையா இருக்கும் இல்லையா, லிஸ்ட்டு அரே லிஸ்ட்டு இல்லை இந்த மாதிரி அரே அதெல்லாம் இருக்கும்போது அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா, இந்த மாதிரி கண்ட்ரோல் வேரியபிள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக இந்த அரேல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ ஸ்ட்ரிங் ஏ இன் ஏஆர்ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏ வந்து அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கோவாக இருக்கும், பிரிண்ட் பண்ணுறோம், ஆல்கோ வந்துருச்சு. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் அதாச்சும் இந்த லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும்போது ஏ வந்து இந்த அரேவோட அடுத்த எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ தமிழான இருக்கும். ஸோ இப்போ அடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறா வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த அரேல எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ, ஸோ இதில் 100 எலிமெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு லூப்பே வந்து நமக்கு அது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச்னா என்ன அர்த்தம், பேர்லேயே தெரியுது பாருங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒரு லிஸ்ட் மாதிரி ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு அரே லிஸ்ட் மாதிரி ஆப்ஜெக்டோ இல்லை இந்த மாதிரி அரே கூடியோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபார் ஈச் லூப் கேஸ். ஓகே கேஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு லூப்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக லூப்ஸில் கான்செப்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் கேஸ். ஸோ இந்த கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணிங்க. ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியலோட அடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது. ஓகே கேஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.